இனியா அடுத்த ரவுண்ட் ரெடி. ஆணி செருப்பு ஓ. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. மம்மி என்ன மம்மி அது இவ்ளோ ஆணியா இருக்கு? அதுல போய் எப்படி நடப்பாங்க? தொண பேசாம அமைதியா இருக்கியா? பாட்டி நிஜமான ஆணி மாதிரி இருக்கு. ஆணி நிஜ மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த ஆணி எல்லாம் டூப்ளிகேட்ரி. ஆணில எப்படி டூப்ளிகேட்லாம் இருக்கும்? உனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. அதுல நடந்து பாரு, பூவா இருக்கும். பேசாம எல்லாரும் பாக்குறாங்க. உத்தமன் என்னது இது? கால்ல போட்டு நடப்பாங்க ஆணி செருப்பு தம்பி. ஓ அம்மா வர சாமி வரா. பராசக்தி 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 ஓம் சக்தி. ஐயோ இதையும் மாத்திட்டாளா? இருடி உனக்கு வச்சிருக்கேன். ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. ஐயோ இனியா பாத்து பாத்து. என்ன இனியா சாமி விஷயத்த விளையாட்டா நீ நினைக்காத. நீ என்ன வேண்டுனாலும் மனசார வேண்டு. உன் வேண்டுதல்ல நியாயம் இருந்தா கடவுள் அதை நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பாரு. இப்போ நான் அர்ஜுன் சார் எனக்கு கணவரா வரணும்னு வேண்டிக்கிறேன். ஏன் வேண்டுதல்ல நியாயம் இருக்கு. அவரு நிச்சயமா அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. நீ வேணா பாக்குறியா? ஓ வா போலாம். ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 பராசக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. ஏ மேடம் இனியாவோட வேண்டுதல் நிச்சயமா பலிக்கும் மேடம். கை கால் கொப்பளிக்க இவ செஞ்ச பரிகாரத்துக்கு அந்த மூக்குத்தி அம்மன் நிச்சயமா கருணை காட்டுவா. நீங்க கூடிய சீக்கிரமே பரிபூர்ண குணமாயிடுவீங்க. இனியா உன் வேண்டுதல் நிச்சயமா பலிச்சிரும். ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. ஐயோ மெதுவா மெதுவா.
கால் வலிக்குது பாட்டி. நில்லேண்டி ஒரு இடத்துல. ஐயோ நிக்க முடியல பாட்டி. வா பாட்டி சரி சரி போலாம். சரி இரு இந்த கோண வைக்காரிய சாதாரணமா எடை போட்டுட்டேன். என்ன ஆட்டம் போட்டுட்டா, அப்படியே சாமி வந்த மாதிரி நடிச்சு உன்னை காலி பண்ணதோட இல்லாம பத்தாததுக்கு என்ன பிச்சு பிச்சு பீஸ் ஆக்கிட்டா. அவ அடிச்ச அடியில முதுகெல்லாம் புண்ணாயி வலிக்குதுடி. நீ வேற போ பாட்டி, கடுப்பேத்தாத. உனக்கு அது புண்ணு மாதிரி தான் வலிக்குது. என் கையெல்லாம் பாரு, கையிலயும் பொண்ணு காலையும் பொண்ணு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஐயோ பாட்டி, என்னால நடக்கவே முடியல. எதுவுமே பண்ண முடியல பாட்டி. சரி சரி கொஞ்சம் பொறுமையாரு. அவ என்ன சிக்காமல போயிடுவா. கூடிய சீக்கிரமே அவளை சிக்க வச்சு சீரழிக்கிறேனா இல்லையான்னு பாரு. சரி சரி வா. சரி 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 வா வா வா. ஐயோ வலிக்குது பாட்டி. அன்னைக்கு எனக்கு ஐயோ இனியா, சரிங்கம்மா. ஏன் இவ்ளோ கஷ்டப்படுற? வா அங்க வந்து உட்காரு. வா 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 வா. இனியா, உட்காரு உட்காரு. ஐயோ என்ன? உட்காருமா. விடு. அப்பா. உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. சொல்றத கேக்குறியா? கடைசியில சாமி அது இதுன்னு ஒத்துக்க வச்சிட்டீங்க. இங்க பாருங்க, சாமி வந்து சொன்னாலும் சொல்லலனாலும் நான் கண்டிப்பா வேண்டுதலை நிறைவேற்றிருப்பேன். அத்தையோட நல்லதுக்காக நான் இதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அம்மா இனியா, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. எனக்காக இவ்ளோ தூரம் நீ கஷ்டப்படுறத பாக்கும்போது என் மனசே தாங்கலம்மா. அடியே, உனக்கு கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குது. இந்த குரு பயிற்சி உனக்குதான் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். இவனும் உனக்காக வருத்தப்படுறான், அவன் அம்மாவும் உனக்காக வருத்தப்படுறான். என்ன அர்ஜுன் சார், உங்க வருங்கால மனைவிக்கு ரொம்ப இறக்க சுபாவம் போல இருக்கு. உங்க அம்மாவுக்காக வேண்டுதல் பரிகாரம் அது இதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. வேண்டாம் வசு, இதோட விடு. நீ வேணும்னுதான் சாமி வந்த மாதிரி நடிச்ச, எல்லாம் எனக்கு தெரியும். இங்க பாருங்க அர்ஜுன் சார், இதெல்லாம் நான் பண்ணல. மூக்குத்தி அம்மன் திடீர்னு என் மேல இறங்கி என்ன பண்ண வச்சுட்டாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, கடவுளோட அருள் எனக்கு பரிபூர்ணமா இருக்கு சார். இந்த சீட்டு விஷயத்திலேயே கடவுள் என்ன உங்க ரூமுக்கு திரும்பி வர வச்சாங்க. இப்பவும் அதே மாதிரி தான் சார் அந்த நடந்திருக்கு. சீட்டு விஷயத்துல நீ பண்ணதெல்லாம் ஃபோர்ஜரி. இனியா, பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ். அர்ஜுனை கெட்டியா பிடிச்சுக்கோ. இதுல இருந்தாவது தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் என் பக்கம் தான் இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்கும். இனியா, நீ ஏன் போய் ரெஸ்ட் எடுக்க கூடாது? நான் வரேன் இரு. அர்ஜுன் சார், அவங்களே கூட்டிட்டு போட்டோம். ஏய், நீ அதுலயே ஏதாவது பிளான் பண்ணுவ? வேண்டாம் வேண்டாம், நானே கூட்டு போறேன். போலாம். நானும் வரவா? நான் பாத்துக்கிறேன். சரி சரி சரி. பாத்து 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 பொறுமையா வா. Careful, 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 careful. உனக்கு அடிச்சிருக்கடி நல்ல யோகம். அம்மா பாத்து பாத்து, ஜாக்கிரதை. நல்லா ரெஸ்ட் எடு. என்ன வேணுமோ எல்லாத்தையும் ரூமுக்கே அனுப்புறோம், சரியா? சரிங்க அத்தை. ஒரு 2 நாளைக்கு நல்ல ரெஸ்ட் எடுமா. பாத்து நீ பாத்து பொறுமையா வா, பொறுமையா வா. கேர்ஃபுல் கேர்ஃபுல். அர்ஜுன், ரொம்ப வலிக்குது அர்ஜுன். பாத்து 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 உட்கார். கை காலம் ரொம்ப காயமா இருக்கு இனியா. ஒரு நிமிஷம் இரு, அம்மா கிட்டதான் மருந்து இருக்கும், நான் போய் வாங்கிட்டு வரேன். ஓகே? வேணாம் அர்ஜுன், நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? ஒரு சிரமமும் இல்ல. என் அம்மாக்காக இவ்ளோ பண்ணிருக்க, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? சரி வெயிட் பண்ணு, 1 மினிட்ல நான் வரேன். அர்ஜுன் சார், என்ன அர்ஜுன் சார், என்ன இது? மருந்து. யாருக்கு?
இனியாவுக்கு. அம்மாக்காக இந்த தீச்சட்டி எடுத்தா இல்லையா, அப்புறம் ஆணி செருப்புலாம் போட்டு நடந்தால, அந்த காயத்துக்கு போட்டு விடுறதுக்காக. சரி போங்க போங்க. தேங்க்யூ. ஆல் ஓகேயா? வசு ஒரு நிமிஷம் புரியுது. காமி. ஐயோ காயமா இருக்கு. அர்ஜுன் எண்ணெயில ஒண்ணும் வேணாம் அர்ஜுன், சொன்னா கேளுங்க. ஓ, நான் சொல்றதை கேளு, கொஞ்சம் அமைதியா இரு. இதெல்லாம் போட்டதா கொஞ்சம் ஆறும். அச்சோ, ஒரு நிமிஷம். ஏன் சார் இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இந்த எண்ணெய்லாம் தரையில பட்டா போகவே போகாது. நீங்க ஒரு பிசினஸ் மேன், நீங்க எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வீங்க? இந்த வேலையெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. நான் வெயிட் பண்ணு. விடு சொல்றேன்ல. குடுங்க அர்ஜுன் சார், குடுங்க. விடுன்றல. நீங்க விடுங்க. விடு வசு. குடுங்க அர்ஜுன் சார். விடுன்றல. வசு, இனியாவுக்கு மருந்து போடு. இட்ஸ் மை ஆர்டர். அச்சோ, என்னைக்குமே நான் யாரையுமே கெட்டு போகணும்னு நினைச்சதே இல்லை இனியா. ஆனா உன் விஷயத்துல இப்படி பண்ணிட்டேனேன்னு எனக்கே வருத்தமா தான் இருக்கு. இந்த நிமிஷம் கூட உனக்கு சொல்றேன் இனியா, நடந்த உண்மையெல்லாம் நீயா உன் வாயால ஒத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்னா உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மேடமோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கேன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். அதுக்கப்புறம் நீ செய்யறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். வரட்டா? அந்த கோணவாய்க்காரிக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பா? ஆமா பாட்டி. அடியே இருடி, இப்படித்தான் எதையாவது செஞ்சு நீ மாட்டி தொலைக்கிற. நீ பேசாம இரு, நான் சொல்றத மட்டும் கேளு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏதாவது செய்ய பாட்டி, எனக்கு வலி தாங்க முடியல. அவளோட திமிரு அடங்கணும் பாட்டி. நான் இப்ப படுற மாதிரி அவளும் கண்டிப்பா அனுபவிக்கணும் பாட்டி. இந்த மாதிரி ஏதாவது பண்ண அவளுக்கு. அனுபவிப்பா. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், நீ ஒழுங்கா இரு. ஓகே பாட்டி. மம்மி, என்ன மம்மி, ஏதோ யோசனையாவே இருக்கா? இல்லடி, இந்த இனியா எப்படியாச்சும் அர்ஜுனை கட்டிக்கணும்னு இல்லாத வேலையெல்லாம் பாக்குறா. இந்த வசுந்தராவும் விடாம இனியாவ மல்லு கட்டுறா. இதுக்கிடையில உள்ள புகுந்து நான் அர்ஜுனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். அதுக்குதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். வசு, மெயில் அனுப்பிச்சிட்டியா? எல்லாம் அனுப்பிச்சிட்டேன் சார். டேய் அண்ணா, என்னடா எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிட்டே இருக்க? கொஞ்சம் ஆபீஸ் வேலையும் பாருடா. சரிண்ணா. அம்மா வணக்கம்மா. யாரு? ஜோசியர் புண்ணியகோடி வந்திருக்கேன். அம்மா வர சொன்னதா சொன்னாங்க, அதாம்மா வந்திருக்கேன். நான் யாரையும் வர சொல்லலையே. நான் தான் வர சொன்னேன். என்ன இனியா, ஏன் ஜோசியரை வர சொன்ன? என்ன விஷயம்? அத்தை, நேத்து வசுந்தரா என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. கல்யாணம் நின்னு போனதுல அவங்க ரொம்ப வருத்தத்துல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாங்க, பாவம் வசு ஏக்கத்துல அப்படியே இழைச்சு போயிட்டா. இல்ல துளசி? மம்மி, ரெண்டும் அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிருச்சுங்க. இருடி,
என்ன நடக்குதுன்னு பாப்போம். அத்தை, எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நின்னு போனதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிப்போம். ஆனா நாம முடிவு பண்ணி நடக்கணும்னு நினைச்ச வசுந்தரா கல்யாணம் நடந்திருக்கணும். அதனாலதான் நாள் பாக்கிறதுக்கு ஜோசியரை வர வச்ச அத்தை. என்ன வேப்பலையில போட்டு அந்த சாத்தினியே இன்னும் வலிக்குதுடி. உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டாம ஓய மாட்டேன். நின்னு போன கல்யாணம் சீக்கிரமே நடக்கணும். அதானமா குடும்பத்துக்கு நல்லது. இப்ப என்னங்க அவசரம்? கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம்ல. ஏ தம்பி பொண்டாட்டி, சே பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு நடுவுல குறுக்க பேசிட்டு இருக்க? நான் பொண்ணோட அம்மா. நான் பொண்ணோட பாட்டி. இருங்க வாக்குவாதமே வேண்டாம். இனிய வயசுல சின்னவளா இருந்தாலும் இவ பண்ணிருக்கிற காரியம் ரொம்ப நல்ல விஷயம். ஐயோ அத்தை, இந்த வீட்டு மருமகளா நான் என்ன பண்ணணுமோ அதுதான் அத்தை நான் பண்றேன். என்ன மம்மி இவ ஓவரா பெர்ஃபார்ம் பண்றா? எல்லாம் அந்த அண்ணி கொடுத்து வச்சிருக்கிற இடம்டி. இந்திரா, நீ என்ன சொல்ற? ஜோசியர் வந்திருக்காரு. எந்த பொண்ணுதான் தனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லுவா? நாம தான் பார்த்து ஏற்பாடு பண்ணணும். 2 கல்யாணத்துக்கும் சேர்த்து நாள் குறிச்சிடலாமா? அது உங்க இஷ்டம் அண்ணி. அத்தை, என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடம்பு முழுசா குணமாகட்டும். டாக்டர் நீங்க நார்மலா இருக்கீங்கன்னு சொன்னாதான் எங்களோட கல்யாணம் நடக்கும். மேடம், எங்க கல்யாணத்தையும் உங்க உடம்பு முழுசா சரியானதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். இங்க பாரு வசு, இனியாவோட நிலைமை வேற, உன்னோட நிலைமை வேற. என்ன பொறுத்த வரைக்கும் உன் கல்யாணம் நின்னு போனதுல எனக்கு ரொம்ப வருத்தம். என் கவலையே அர்ஜுன் கல்யாணம் நின்னு போனதுனால இல்ல, உன் கல்யாணம் நின்னு போனதுதான். எனக்கு என்னவோ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உங்க அப்பா அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை மீறின மாதிரியே இருக்கு. இந்த இனியா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது புரியாம எங்க அம்மாவும் அண்ணனும் அவ பேச்சு கேட்டு ஆடுறாங்க. ஜோசியரே, நீங்க நாள் பாத்துருங்க. சரிங்கம்மா. பாருங்க பாத்துறமா. புண்ணியமா போகும். அடுத்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாளா பாத்துருங்களேன். இந்த மாசம் தேய்பிரை வருது. அடுத்த மாசம் 2 முகூர்த்த நாள் இருக்கு. அதுல ஒண்ணு பிக்ஸ் பண்ணிடலாம். மா, இப்ப எதுக்குமா இவ்வளவு அவசரம்? உங்களுக்கு முதல்ல உடம்பு சரியாகட்டுமே. என்ன கண்ணாடிக்கார தம்பி, பேசி முடிச்ச கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாதுப்பா. மீனாட்சி அம்மனுக்கு கோபம் வந்துரும். எப்படி நான் வாய் அடைச்சேன்? அம்மா, வீட்டுக்கு பெரியவங்க நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாததா? ஆளாளுக்கு ஜோசியரை கூட்டிட்டு வந்து கல்யாணத்துக்கு நாள் பாக்குறது இது என்ன பொம்மை கல்யாணமா என்ன? டேய், வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தான்டா. ஆனந்த், உனக்கு இதெல்லாம் புரியாதுப்பா. ஜோசியரே, நீங்க பாருங்க. சரிங்கம்மா. தை மாசம் 15ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே வச்சுக்கலாமா? என்ன இந்திரா, அன்னைக்கே வச்சுக்கலாமா? சரிங்க அண்ணி, அன்னைக்கே வச்சிடலாம். வசு அம்மா, உங்களுக்கும் சம்மதம் தானே? சம்மதம் தாமா.